எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. தலை சிறந்த திட்டமிடுபவர். இந்த உலகத்தில் தேவனை விட தலை சிறந்த திட்டமிடுபவர் எவரும் இல்லை. பிரபஞ்சத்தின் எல்லாவற்றையும் திட்டமிட்ட அவர் வணங்குதற்குரியவர், வழிபாட்டுக்குரியவர். ஆகவே தான் யோபுவிடத்திலே கேள்வி கேட்டார். மண்ணகத்திற்காக நான் கால்கோள் இடும்போது நீ எங்கு இருந்தாய்? யோபு 38:4 சொல்கிறது. விசுவாசிகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சாதாரண திட்டங்களையும் ஜெபத்தில் அவருடைய அங்கீகாரத்துக்காக கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது தெளிவு பிறக்கும், உதவியும் கிடைக்கும். எரேமியா 29:11-14. நான் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ. வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்கள் அளிப்பதற்கான நல் வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று சொல்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். சொந்த சகோதரராலே புறக்கணிக்கப்பட்டிருந்தான். ஆனால் ஒரு தேசத்தின் சிரமத்தையே மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை ஆண்டவருக்கு அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய திட்டப்படி அந்த தேசம் பிழைத்து கொண்டது. ராஜாவே அவனை கெஞ்சி கேட்டான். ஆதியாகமம் 41:41 சொல்கிறது. பார்வோன் யோசேப்பை பார்த்து, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, நம் திட்டங்களை அவருடைய அங்கீகாரத்திற்காக ஜெபத்திலே கொண்டு செல்வோம். அவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்கள் எளிய திட்டங்களையும் நீர் ஆசீர்வதித்து வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எப்போது உம்மை ஆராதிக்க, உம் தலை சிறந்த திட்டத்திற்கு பணிந்து வணங்க உதவி செய்வாராக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.